நந்தியின் காதில் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. சிவாலயங்களில் நந்தி தேவரின் திருச்செவிகளில் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை ரகசியமாகச் சொல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இது ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நந்தி தேவர் சிவபெருமானின் முதன்மையான பக்தரும் வாகனமும் ஆவார். அவர் சதா சர்வகாலமும் சிவபெருமானின் முன்பாக அமர்ந்து அவரது பாதார விந்தங்களை தரிசித்துக் கொண்டிருப்பவர். சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் நந்தி தேவரிடம் சொல்லப்படும் பிரார்த்தனைகள் நேரடியாக சிவபெருமானை சென்றடையும் என்பது ஐதீகம். பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள ஆசைகளையும் குறைகளையும் நந்தி தேவரிடம் சொல்லி அதனை சிவபெருமானிடம் எடுத்துச் செல்லுமாறு வேண்டுகின்றனர். நந்தி தேவர் நமது எண்ணங்களின் தூய்மையை பொறுத்து கோரிக்கைகளை வடிகட்டி தூய்மையானவற்றை மட்டுமே சிவபெருமானிடம் சமர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. ஆகவே நந்தி தேவரின் காதில் ரகசியம் சொல்வது என்பது வெறும் சடங்கல்ல, அது பக்தியின் வெளிப்பாடு. நமது பிரார்த்தனைகள் இறைவனை சென்றடைய ஒரு தூதுவராக நந்தி தேவரை வணங்கும் பாரம்பரியம் இது. நந்தி தேவரின் அருளால் உங்கள் பிரார்த்தனைகள் எங்கு சென்றன என்பதை கண்டுபிடிக்க தயாரா?